எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை வேதம் அங்கே பதிவிடுகிறது. எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இந்த 7வது வாரத்தின் ஜெபத்திற்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? நிறைய பேருக்கு இப்போ தான் ரொம்ப உற்சாகமாக இருக்குது. முடிய போதே. அன்றைக்கு எஸ்தர் மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் ஜெபம் பண்ணாங்க. மொர்தெகா, எஸ்தர், அவனோடு கூட இருந்த எல்லா யூத மக்களும் ஜெபம் பண்ணினார்கள். அந்த ஜெபந்தான் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. ஆமென். இன்றைக்கு இந்த 6ஆம் அதிகாரத்தில் உள்ள சில வேத வசனங்களை கர்த்தர் நமக்கு காண்பித்து இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தேவன் நம்மை கனப்படுத்த போகிறார். எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, தேவன் என்னை, நல்லா கையை வச்சு சத்தமாக சொல்லுங்க, தேவன் என்னை கனப்படுத்த போகிறார். ஆமென். The king is going to honor me. இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிற அவருடைய தலைப்பு. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அன்றைக்கு எஸ்தர் உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த கிரியைகளை நமக்கும் இன்றைக்கு செய்ய மாறாதவராக இருக்கிறார். என் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். அவருடைய இரக்கம், அவருடைய நன்மை, அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறையாய் நமக்கு அருளி செய்கிறார். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் 2 மிக முக்கியமான மனிதர்கள் செயல்படுகிறார்கள். அதில் ஒன்று ஆமான் என்ற ஒருவன். இந்த ஆமான் எல்லாரையும் தன்னை கீழ்ப்படுத்த, தனக்கு கீழே கொண்டு வர, தன்னுடைய வல்லமைக்குள் உட்படுத்த அவன் மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவனாய் அவன் இருக்கிறான். இன்றைக்கும் எல்லா துறையிலையுமே இப்படி ஆமான்கள் இருக்க தான் செய்கிறாங்க. எந்த ஃபீல்டு போனாலும் எல்லா இடத்துலையும் என்ன இருக்கிறாங்க, ஒரு ஆமான் இருக்கிறான். அவனை வணக்கம் போட்டாதான் காரியம் ஆகும். பாருங்க, இப்படி ஒரு மனிதன் அன்றைக்கு இருந்தான். அவன் பேர் ஆமான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் சகல கணத்தையும் கட்டாயப்படுத்தி வாங்கினான். அவன் ஒரு தெரு வழியா போனா, அவன் ஆஃபீஸுக்கு வந்தா எல்லாரும் முழங்கால் போட்டு இப்படி சல்யூட் கொடுக்கணும். நின்றுட்டு சல்யூட் அடிக்கக்கூடாது. என்ன பண்ணோம், முட்டி போட்டு, ஒரு முட்டியை கீழே போட்டு சல்யூட் அடிக்கணும். அங்கே ஒரு தேவ பிள்ளை, ஜெபிக்கிற ஒரு மனிதன், 2வது மனிதன், அவன் பேர் மொர்தெகாய். அவன் கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படான ஒழிய மற்ற யாருக்கும் பயப்படுற மனுஷன் இல்லை. கைவை தலையிலையா சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவருக்கு பயப்படுற மனுஷனா இருந்தா எவருக்குமே நீங்களும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாதனால தான் எல்லா மனுஷனும் பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் சலாம் போட்டுட்டு இருக்கிறோம். எல்லாரையும் ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவருக்கு எதாவது செஞ்சாதான் நமக்கு எதாவது கிடைக்கும் அப்படின்னு ஆஃபீஸில், வேலை ஸ்தலத்தில், தொழிற்சாலையில். பாருங்க, நான் ஆண்டவருக்கு பயந்தால் போதும். எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு பயந்தா போதும். நல்லா கையை வைத்து சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு பயப்படுகிற பயத்தை தார். அல்லேலூயா. அதுதான் பிரதானமானது. மனிதர்களை மதித்தால் போதும். மனிதர்களை மதித்தால் போதும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரனா, மனுஷனா மதிக்கணும். கர்த்தருக்கு பயந்தால் போதும். ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மனிதர்களுக்கு. ஆனால் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. அன்னைக்கு பெர்சியா நாட்டு எல்லை எங்கும் மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவனாய் இந்த ஆமான் இருந்தான்.
நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த ராஜ்யம், பெர்சியா நாட்டு ராஜ்யன்றது ஏதோ ஒரு சின்ன இடத்துல இருந்துச்சு, பெர்சியாவில் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பைபிளில் அது ரெக்கார்ட் போட்டிருக்குது. இந்த இந்த நாட்டினுடைய ஆட்சி எது வரைக்கும் இருந்துச்சுன்னா, இத்தோப்பியா தேசம் தொடங்கி இந்தியா வரைக்கும் ஆட்சி இருந்துச்சான். 127 தேசங்கள் ஒன்று சேர்ந்த ராஜ்யம். 127 தேசத்திலும் செல்வாக்கும் வல்லமையும் படைத்தவனாய் இந்த ஆமான் இருந்தான். இவன் நல்லவன் அல்ல. இவனை கர்த்தர் அந்த நிலைக்கு கொண்டு வந்தார். ஆனா அவனுக்கு என்ன இல்லை? நல்ல சுபாவங்கள், குணங்கள் இல்லை. நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் என்ன உயர்த்த உயர்த்த நல்ல குணங்கள் வரணும். இல்லைன்னா நான் கெட்டவன் ஆயிடுவேன். அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும், அதுக்கு தான் ஆண்டவரை தேடணும், அதனால தான் ஆண்டவரை பிடிக்கணும். பணம் வரும், பதவி வரும், உயர்வுலாம் வரும், ஆனால் என் குணம் கெட்டு போயிடும். நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்காங்க. பாருங்க, நமக்கு எங்க பதவி, எவ்வளோ உயர்கிறோம் என்று முக்கியம் இல்லை, எவ்வளவு நல்ல குணம் படைத்தவர்களாக இருக்கிறோம் என்பது தான் முக்கியம். கைகளை வைத்து அலையிலையா சொல்லுங்களேன். யோசேப்பு அதுக்கு சரியான உதாரணம். அவன் எவ்வளோ பெரிய போஸ்ட், பார்வோனுக்கு அடுத்தபடி அவன் அவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் அவனுடைய குணம், கேரக்டர், தனக்கு துரோகம் பண்ணவங்க, தன்னை சிறைச்சாலையில் போட்டவர்கள், தன்னை ஏமாற்றினவர்கள், தன்னை கைவிட்டவர்கள், தன்னை ஒதுக்கி தள்ளினவர்கள் எவராக இருந்தாலும், அண்ணமார் உட்பட, அவனுடைய குணம். ஹலோ, கை வைத்து அலையிலையா சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கையை வைத்து இந்த காலையில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீ எவ்வளோ உயர்த்தினாலும் சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க, எவ்வளோ என்ன குணத்தை தாங்க ஆண்டவரே, நல்ல குணத்தை தாங்க. கையை வைத்து கேளுங்க, நல்லா கேளுங்க. ஆண்டவரே, எவ்வளவு பணம் வந்தாலும், எவ்வளவு ஆஸ்திகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய உயரத்துக்கு சிகரத்தில் நான் ஏறி உட்கார்ந்தாலும், நல்ல குணத்தை தருகிற இயேசு எனக்குள் நல்ல சுபாவங்களை நீர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு நான் சொல்றாரு, என்கிட்ட கற்றுக்கொள், நான் தாழ்மையும் மனத்தாழ்மையும் சாந்தமாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுனிடத்துல தான் குணத்தை கற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் வேற எவர்கிட்டையும் நம்ம நல்ல சுபாவத்தை பார்க்கவே முடியாது. அதனால தான் இயேசு தேவை. அதனால தான் அவரை நோக்கி ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியம். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. 7வது வாரம் முடியுது, அல்லேலூயா அப்படின்னு விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நான் ஜெபிக்கணும். ஏன்னா கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். இது ஒரு துவக்கம்தான். என்ன ஆசீர்வதிக்க ஆரம்பித்த பிறகு நல்ல ஆசீர்வாதங்கள்லாம் வந்துடும், நல்ல பெரிய நிலைமையெல்லாம் இருப்பேன். ஆனால் என் புத்தி சரி இருக்காது. புத்தி சரி இருக்காது. எவனை காலி பண்ணலாம், எவனை போட்டு தள்ளலாம், எவனை அழிக்கலாம், இப்படி தான் புத்தி இருக்கும் பாருங்க. இப்படிப்பட்டவன் தான் இந்த ஆமான். 127 நாடுகள், இந்தியா முதல் எத்தியோப்பியா வரைக்கும், ஏறக்குறைய ஆசியா கண்டமும் யூரோப்பா கண்டமும் மொத்தமா அவனுடைய ஆட்சியில் இருக்குது. ராஜாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. ராஜா எல்லாமே ஆமான் நம்பி இருக்கிறாரு. ஆனா அவனுடைய புத்தி சரியில்லை பாருங்க. ஆனா ஆண்டவர் அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்குது. அல்லேலூயா. முரதைகா என்ற ஒரு மனிதன் அங்க இருக்கிறான். அவன் நல்லவன், ஜெபிக்கிறவன். உங்களையும் என்னையும் போல அவன் என்ன பண்றவன்? கை வச்சு சொல்லுங்க, ஜெபிக்கிறவன். நீங்க ஜெபிக்கிறவங்களா? அல்லேலூயா. பாருங்க, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் போடுங்க. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். வாசிக்கப்பட்டது. ராஜாவுக்கு தூக்கம் வரலையா? ஹலோ, அந்த ராத்திரியிலே, உன்ன ராத்திரி முடியல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். நான் இன்னைக்கு சொன்னேன், இந்த ராத்திரியில ஆண்டவர் என்ன நினைவு கூறுறார்? எவன்லாம் எனக்கு எதிராக காரியங்களை, சதி திட்டங்களை, எவன்லாம் எந்த ஆமான் போட்டாலும் கர்த்தர் கிரியை செய்வார்.
கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. என் தேவன் வேலை செய்கிறார். கையை அசைத்து உங்க தலைக்கு மேல உங்க கையை சுத்தி சொல்லுங்க, என் தேவன் கிரியை செய்கிறார். எனக்கு விரோதமான ஆமான்கள் அவங்களுக்கு ஒரு முடிவை கட்டும் கிரியைகளை கர்த்தர் செய்கிறார். எல்லாம் கவனிங்க. அங்க ராஜா தூங்கலன்னா எவனும் தூங்க முடியாது. ராஜா தூங்கினா தான் எல்லாரும் கொஞ்சம் தூங்கலாம். ராஜா முழிச்சிட்டாருன்னு எல்லாரும் தூக்கம் போயிடுச்சு, இன்க்ளூடிங் ஆமான். ராஜாவுக்கு தூக்கம் வரலன்னா ஆமான் தூங்க முடியாது. அந்த ஆள் கிடக்குறான் தூங்க சொல்லியா, அவர் தூங்கினா தூங்குற, நான் நல்லா தூக்கம் வருதுன்னு முடியாது. இவனும் எழுந்துச்சு போய் நிற்கிறான், இவனும் நிற்கிறான், என்ன நடக்குதுன்னு தெரியலையே. சொல்றாரு, எல்லா நடவடிக்கை புஸ்தகங்களை எடுத்து வா, என்னெல்லாம் நடந்திருக்குதுன்னு எடுத்துட்டு வா, அதெல்லாம் வாசி அப்படின்னு வாசிச்சா, சுருக்கமாக நான் சொல்றேன், நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க சில சம்பவங்களை. வாசிச்சா அங்கே ராஜாவுக்கு உதவி செய்து அவரை காப்பாற்றின ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டு அந்த மனிதனை மறந்து விட்டார்கள். அந்த மனுஷனுக்கு ஏதாவது செஞ்சாங்களா? ராஜா கேட்கிறார், ஏதாவது செஞ்சாங்களா? ஒண்ணுமே செய்யல ஆண்டவனே. அப்படியா, எப்படி அப்படி நீங்க அப்படி விடலாம் அப்படின்னு என்ன பண்றாரு ராஜா? கொந்தளிச்சு எழுந்து, யார் அந்த மனிதன் அப்படின்னு. கூட இருக்கிறது யாரு? இப்போ முழிச்சிருக்கிறது யாரு? ஆமான். இப்போ ஆமான்ட்டு கேட்கிறார். வாசிங்க 10ஆம் வசனம். 10ஆம் வசனம் வாசிங்க. பத்தாம் வருஷத்துல அவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சா? அவர் சொல்றாரு, இந்த மனிதனை எப்படி கனப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார். எடுத்தீங்களா? வசனம் வாசிங்க. 6ஆம் வசனமா? என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். ராஜாவுக்கு தூக்கம் போயிடுச்சு. இப்போ மொர்தெகாய் செய்த காரியம் ராஜாவுக்கு நினைப்பூட்டப்படுகிறது. என்றாய் கவனிங்க. நான் உண்மையாய் இருந்த என்னுடைய உத்தமம், என்னுடைய உண்மை, என்னுடைய நேர்மை, ஒருவேளை யாரும் அன்னைக்கு கண்டுக்காம போயிருக்கலாம். என்னுடைய தியாகம், என்னுடைய பிரயாசங்கள், என்னுடைய கடின உழைப்புகள் மனிதர்கள் பார்த்திருக்கலாம், அதிகாரிகள் பார்த்திருக்கலாம், அல்லது பார்க்காமல் போயிருக்கலாம். அதுக்குரிய கனத்தை நான் பெற்றிருக்கலாம், பெற்றில்லாமல் இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைய, கர்த்தர் ராஜாவுக்கு ஒரு நாள் காண்பிப்பார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ராஜா ஒரு நாள், கையை வைத்து சொல்லுங்க, ஒரு நாள் அதை நினைவு கூறுவார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இங்கே நமக்கு நினைப்பூட்டுறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், இந்த வீட்டுக்காக நான் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், கூட பிறந்தவங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், இவனுக்கு செஞ்சுருக்கிறேன், என் பிள்ளைக்கு செஞ்சேன், இவங்களுக்கு செஞ்சேன், அவங்களுக்கு செஞ்சேன். எவனாவது நம்ம நினைக்கிறானா? நம்மகிட்ட என்னத்தை பிடிங்கிட்டு போகலான்னு தான் பார்க்குறானுங்க. நமக்கு எவனா செய்கிறவன் இருக்கிறானா? ஹலோ, எல்லாரும் மறந்துருக்கலாம். அன்னைக்கு மொர்தெகாயை மறந்துட்டாங்க, ஜெபம் பண்ணுறவனை மறந்துட்டாங்க. ஆனால் ஜெபம் பண்ணுற அவனை கர்த்தர் மறக்கவில்லை. அல்லேலூயா. ராஜாவை எழுப்பி தூக்கம் இல்லாம உட்கார வைக்கணும்னா கூட கர்த்தர் உனக்காக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். கைகளை வைத்து ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதை அங்க வெளிப்படுத்தினார் பாருங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், யாரா இவன் தெரியல. சரியா, ராஜா பேரெல்லாம் சொல்லலை, ஆனா ராஜா சொல்லிட்டாரு, இவனை நீ கனப்படுத்தி ஆகணும். ஆமான கேட்கிறார் 6ஆம் வசனத்துல, ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹலோ, உன் சத்ருவின் வாயிலேயே ஆண்டவர் உன்னை கனப்படுத்தக்கூடிய எல்லா உயர்ந்த காரியங்களை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்க கேட்கிறார், என்ன செய்யணும்? என்ன சொன்னான் அந்த ஆமான்?
7ஆம் வசனமா, ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ணும் விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியதாவது என்றால், 8ஆம் வசனம் பாருங்க, ராஜாவை ட்ரெஸ் இல்லாம ஆக்குறதுல இவன் ரொம்ப குறிக்கோளா இருக்கிறான். ஏன்னா அவனை நினைச்சுக்கிட்டான், இந்த நாட்டுல 127 நாட்டுல என்ன தவிர வேற யார் இருக்கிறா? ராஜா உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் திரும்பினாலும் ஆமான் ஆமான் ஆமான்றாரு. இதோ ஆமா ஆண்டவரே அப்படின்னு நான் போய் நிற்கிறேன். என்னதான்யா அவருக்கு பாரு, கடவுள் என்ன பண்ணிட்டாரு, என்ன கனப்படுத்த அவரை எழுப்பி இப்படி யோசிக்க வச்சிருக்கிறாரு. அதனால நான் சொல்றேன் பாருன்னு ஒரு லிஸ்ட் சொன்னான் பாருங்க. ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ணுகிறவர், ராஜா உடுத்தி கொண்டிருக்கிற ராஜ வஸ்திரம். அடுத்தது சாதாரண மாட்டு வண்டிலாம் இல்லை, எது எல்லாம் சொல்லுங்க. ராஜா ஏறுற ராஜா குதிரை வேற லெவல்ல இருக்கும். ஒரு ராஜா போற குதிரை பாருங்க அவ்வளவு மேன்மையா இருக்கும். அவர் அதை சோகமாக கேட்கிறார். அடுத்தது ராஜ முடி, அப்புறம் கொண்டு வர வேண்டும் பட வேணும் அந்த வஸ்திரம், குதிரையும் ராஜாவுடன் அலங்கரித்த பின்பு அவனை குதிரை மேலே ஏற்றி, ஆமா முக்கியமான இடங்கள்லாம் கொண்டு போய் நிக்க வச்சு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும். சத்தமா சொல்லணுமா? ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டேஜ் போட்டு, என்னன்னு பார்த்துக்கோ, ராஜா ஒருத்தரை கனம் படுத்தினா எப்படி பண்ணுவாரு, இப்படிதான் அப்படின்றத கரெக்டா சொன்னான். பிசாசு கூட சில நேரத்தில் கரெக்டா சொல்லுவான். ஹலோ, நம்ம தான் சரியா கரெக்டா உணர்ந்துகிறது இல்லை. நம்மகிட்ட தான் பிச்சைக்கார புத்தி இருக்குது. பிசாசும் சத்துருவும் கரெக்டா அவங்களுக்கு கனம்னா என்ன தெரியும், ராஜ வஸ்திரம், ராஜா போற குதிரை, அப்புறம் ராஜ முடி, அப்புறம் இது அது இது எல்லாம் போய் எல்லாம் கரெக்டா தான். நம்ம தான் ஐயோ வானா அப்படின்னு இருக்கிறோம். அப்படி இல்லை. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, தீர்க்கமாய் சீக்கிரமாய் நீ சொன்னபடியே, உடனே ட்ரெஸ்ஸை கட்டி கொடுத்துட்டார், இந்த ட்ரெஸ்ஸை போடு. அடுத்தது குதிரையை கொண்டு போய் வாசல் உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்று கூட குறைஞ்சிடக்கூடாது. பார்த்துக்கோ, ஜாக்கிரதை. என்கிட்ட சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஏதாவது மாற்றி செஞ்சிடாத, அப்படியே செய் அப்படின்னு அவனை சொன்னார். 11ஆம் வசனம். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் குதிரை மேலே ஏற்றி எல்லா முக்கியமான நகர இடங்களை கொண்டு போய், ராஜா கனம் பண்ணும் விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனே சொல்றான். இப்போ யாரை வச்சு? மொர்தெகாவை ராஜாவின் குதிரையிலையும் அவருடைய ட்ரெஸ்ஸையும் போட்டு எல்லாம் நாடே ஆச்சரியமா பார்க்குது. என்னடா இந்த ஆமான், இப்போ ஆமான் தான் பெரிய ஆள் நினைச்சோம், இன்னைக்கு இவன் இந்த மொர்தெகா வாசல்ல உட்காந்துருப்பான், இவனை காலி பண்றதுக்குள்ள இவன் தூக்குமாரெல்லாம் செஞ்சிருக்கிறான், இவனா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்களாம். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என்னை கனப்படுத்தும் காலம் வந்து விட்டது. அல்லேலூயா. நான் உண்மையா உத்தமமா சில காரியங்களை நான் செய்தது உண்டென்றால் மனுஷன் பார்க்காம போயிருக்கலாம், கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் என் உத்தமம், அவருக்கு தெரியும் நான் உண்மையாய் செய்த காரியங்கள் அவருக்கு தெரியும். நான் உலகத்தோடு ஒத்து போகாம நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றதை கர்த்தர் அறிவார். எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க, ஆண்டவரே உமக்கு தெரியும்? நல்ல கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு பயந்தேன் என்பதை உமக்கு தெரியும், நான் உமக்கு பயப்படுகிற பிள்ளையாய் நான் இருந்தேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே
எனக்கு கனத்தை தரப்போகிறீர். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சொல்லுங்க. இந்த ஜெப நாட்கள்ல இன்றே இன்றே இந்த இரவிலே கர்த்தர் அவருடைய கனப்படுத்தும் கிரியைகளை உங்க வாழ்க்கையின் மேல் செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் என்று பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவன் எல்லாத்தையும் அவனை செஞ்சான் பாருங்க. 12ஆம் வசனம், பின்பு மொர்தெகாயை ராஜா அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். பாருங்க, திரும்பி அந்த கணத்துக்கு வந்துட்டான். அப்போ ஆமானோ முகநாடி என்ன போட்டிருக்கு வாசிங்க. 12ஆம் வசனம், ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு என்ன போட்டானா, முக்காடு போட்டான் இருக்குதா? ஹலோ, சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரமா போனான். ரொம்ப அழுதுட்டே போயிருப்பான். ஐயோ, தெரியாம நம்ம இவ்வளோ கனத்தை சொல்லிட்டோமே, நம்ம கொஞ்சம் கம்மியா சொல்லிருக்கலாம் பொழுது. நம்மளே இவனை என்ன பண்ணி விட்டோம், நம்மளே இவனை காலி பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளே இவனை என்ன பண்ணிட்டோம், உயர்த்திட்டமே. முக்காடு போட்டுக்கிட்டு ஓடுறான் வீட்டுக்கு. அங்க வீட்டில் பாருங்க 13ஆம் வசனம், இதுதான் முக்கியமானது. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவி ஆகிய சிரேஷிக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவி ஆகிய சிரேஷியும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீ அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பதாக தாழ்ந்து போவது நிச்சயம். பாருங்க, நீ ஏசப்பா பிள்ளைனா, நீ இந்த கல்வாரி சபையின் விசுவாசினா, நீ உயர்வது நிச்சயம். உன் சத்துரு தாழ்ந்து போறது அது அதிக நிச்சயம். இந்த ஆமான காலியானா, இதுக்கப்புறம் அவனுடைய அழிவு ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியும், எந்த தூக்கு மரம் வச்சானோ அதே தூக்கு மரத்தில் ஆமானம் போடும்படி கட்டளை வந்தது. மொர்தெகாயோ ராஜாவின் அடுத்த ஸ்தானத்தில் இந்த 127 நாடுகளையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார், கனப்படுத்தினார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த காலை வேளையில், ஆண்டவரே என்னையும் நீர் இப்படி கனப்படுத்த போகிறீர்? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு என்ன வேணும்? நான் உண்மையாக இருந்திருக்கணும். நான் ஏமாத்து வேலைலாம் செய்யக்கூடாது. ஏமாத்துறவோட நான் துணை போகக்கூடாது. எல்லாரோட ஒத்துப்போ, அந்த கதைலாம் என்கிட்ட கிடையாது. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். மனுஷனுக்கு முன்பதாக நான் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. அவர்களுக்கு உரிய மரியாதையை நான் தருவேன். நான் ஆனால் மனிதனுக்கு பயப்பட மாட்டேன். கர்த்தர் ஒருவருக்கே பயப்படுவேன். நான் ஜெபிக்கிறவன். எத்தனை பேர் எழுது நின்று 2 கையை உயர்த்தி